ரப்பர் மரத்திலிருந்து ரப்பர் பால் எடுத்து ரப்பர் ஷீட் தயாரிக்கும் வரை பார்க்கலாம். ரப்பர் மரத்திலிருந்து ரப்பர் பால் எடுக்கப்படுகிறது. அனைத்து மரங்களிலும் பால் எடுத்த பிறகு சல்லடையில் ஊற்றி சுத்தமாக்கப்படுகிறது. சுத்தமாக்கப்பட்ட பால் ட்ரேயில் ஊற்றுவதற்காக எடுத்து செல்லப்படுகிறது. ட்ரேயின் கொள்ளளவு 6 லிட்டர். 2 லிட்டர் பால் 2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து 4 லிட்டராக ஒரு ட்ரேயில் விடப்படுகிறது. தண்ணீருடன் மிக குறைந்த அளவு, அதாவது சில சொட்டுகள் ஆசிட் கலக்கப்படுகிறது. இந்த ஆசிட் ரப்பர் பால் கட்டியாவதற்கு உதவுகிறது. 24 மணி நேரத்திற்கு பிறகு கட்டியான பால் எடுத்து ரப்பர் ஷீட் தயாரிக்கப்படுகிறது. இதற்காக 2 மெஷின் உள்ளது. இந்த மிஷின்கள் மின்சார மோட்டாரிலும் ஓடும், கையால் சுற்றியும் ஓட்ட வைக்கலாம். 100 ஷீட்டுகள் அளவுக்கு இருந்தால் மின்சார மோட்டார் தான் இயக்க முடியும். 8 ஷீட் மட்டுமே உள்ளதால் கையால் சுற்றும் மிஷினில் பதப்படுத்தப்படுகிறது. முதல் மிஷினில் 2 தடவை செலுத்தி பதப்படுத்தப்படுகிறது. 2வது மிஷினில் 1 தடவை செலுத்தி ஒரு டிசைன் உருவாக்கப்படுகிறது. 2 மிஷினிலும் இந்த கட்டியாக்கப்பட்ட பால் செலுத்தப்படும் போது இதில் இருக்கும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதன் பிறகு இந்த ஷீட்டுகள் 10 நாட்கள் வெயிலில் உலர்த்தப்பட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்பப்படும். இந்த ரப்பர் ஷீட்டிலிருந்து கார், வேன், லாரி ஆகியவற்றிற்கு தேவையான டயர்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது.